வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் உள்ள பாக்ஸ் கொஷினில் பார்ட் 5 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட்டோட வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் உள்ள பாக்ஸ் கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறமா பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், அதுக்கு எக்கனாமிக்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பாலிட்டி அண்ட் ஜியாகிரஃபி இருக்குது, அதை பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்பிரிக்காவை பிரித்தல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பெல்ஜிய மன்னரான 2ஆம் லியோபால்ட் 1876 தனது சர்வதேச ஆப்பிரிக்க சங்கத்தின் வாயிலாக ஆய்வு நடத்தி மிகச்சிறந்த ரப்பர் விளையும் பகுதியை அடையாளப்படுத்தி தன் நாட்டோடு இணைத்த பகுதியே தற்காலத்தில் பெல்ஜிய காங்கோ என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஓகேவா? ஸோ பெல்ஜிய காங்கோங்கிறது வந்து என்னன்னா, பெல்ஜிய நாட்டு மன்னர் வந்து ஆப்பிரிக்காவோட எந்த பகுதியில் வந்து ரப்பர் அதிகமாக விளையுதோ அந்த பகுதியையும் சேர்த்து, அதை ரெண்டையும் சேர்த்து தான் பெல்ஜிய காங்கோ அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து அறிமுகப்படுத்துறாரு. ஓகேவா? ஸோ அது வந்து பெல்ஜிய மன்னரான 2ஆம் லியோபால்ட் அப்படிங்கிறவர். இதே மாதிரி பிரெஞ்சுக்காரர்களும் டூனிஸ் பகுதியை தன்னுடன் இணைக்கும் எண்ணம் கொண்டிருந்த இத்தாலியர்களின் அதிருப்தியை சம்பாதிக்கும் விதமாக 1881ஆம் ஆண்டு அப்பகுதியில் ஆய்வு பயணம் மேற்கொண்டு தங்கள் வசப்படுத்துறாங்க. இதே மாதிரி பிரெஞ்சுக்காரர்களும் செஞ்சிருக்காங்க இத்தாலியோட சில பகுதிகளை. இதே மாதிரி 1891 ஐவரி கோஸ்டையும், 1892 வந்து டஹோமேயையும், 1895 மடகாஸ்கரையும் ஆக்கிரமித்து கொண்டாங்க. பிரிட்டன் தென்னாப்பிரிக்காவின் நடாலையும் டிரான்ஸ்வாலையும் இணைத்து கொண்டதோடு ஆப்பிரிக்காவின் பிற பகுதிகளையும் இணைத்தது. பிரிட்டன் வந்து 1883ஆம் ஆண்டு எகிப்தின் மீது தனது கட்டுப்பாட்டை நிறுவியது. கோல்டு கோஸ்ட் காலனிகள், உகாண்டா, சான்சிபார், கிழக்கு ஆப்பிரிக்காவின் சில பகுதிகள், ரொடீசியா போன்றவை அடுத்தடுத்து பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் அங்கங்களாயின. ஸோ இவர் ஆரம்பிச்சு வச்சதான் யாரு? இந்த பெல்ஜிய மன்னரான 2ஆம் லியோபால்ட் ஆரம்பிச்சு வச்சதா. அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள் வந்தாங்க, அதே மாதிரி மற்ற நாடுகளும் அமெரிக்கர்கள் வந்தாங்கன்னு சொல்லி அடுத்தடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்பிரிக்காவோட சில பகுதிகளை தன்னோட கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெர்மனி 1844க்கும் 1890க்கும் இடைப்பட்ட காலத்தில் டோகோலாந்து, ஹேமரூன், ஜெர்மானிய தென்மேற்கு ஆப்பிரிக்கா, ஜெர்மானிய கிழக்கு ஆப்பிரிக்கா ஆகிய பகுதிகளை ஆக்கிரமித்து கொண்டது. அந்நூற்றாண்டின் முடிவில் நில ஆக்கிரமிப்பிற்கான போட்டி இருண்ட கண்டம் என்று வர்ணிக்கப்படும் ஆப்பிரிக்கா முழுவதையும் பெரும் ஐரோப்பிய சக்திகளிடையே பிரித்து கொள்ளப்பட வழி ஏற்படுத்தியது. ஸோ அப்படி என்ன பண்ணாங்க, வெவ்வேறு நாட்டிலேருந்து வந்து ஆப்பிரிக்காவோட பகுதிகளை வந்து இணைச்சுக்கிட்டாங்க. அடுத்து லைபீரியா, மொராக்கோ, அபிசீனியா ஆகிய நாடுகளை இணைக்கப்படாமல் எஞ்சிருந்தது. ஸோ ஆப்பிரிக்காவில் மிச்சம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா லைபீரியா, மொராக்கோ, அபிசீனியா, இந்த மூணு பகுதிகளை தவிர மற்ற எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க, மற்ற நாடுகள் வந்து தங்களோட நாடுகளோட இணைத்துக்கிட்டாங்க. அடுத்து ஆங்கிலேய பொருளாதார நிபுணராக இருந்தவர் தான் ஜான் ஹாப்சன். ஓகேவா? ஸோ இவர் வந்து ஏகாதிபத்தியத்தை இவ்வாறு வரையறுக்கிறார். ஸோ ஜான் ஹாப்சன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய பொருளாதார நிபுணர். ஏகாதிபத்தியம் என்பது தொழிலை கட்டுப்படுத்துவோர் தங்கள் செல்வங்கள் சென்று சேரும் பாதையை விசாலப்படுத்தி அயல் நாட்டு சந்தைகளையும் அயல் நாட்டு நிதியையும் பயன்படுத்தி தாங்கள் உள்ளூரில் விற்க முடியாத பொருட்களையும் சந்தைப்படுத்த முடியாத மூலதனத்தையும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர எடுக்கும் முயற்சி தான் ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்லி இவர் வரையறை செய்கிறாரு. அடுத்து அகழிப்போர் முறை. ஸோ அகழிப்போர் முறைனா என்னன்னா, தோட்டாக்களும் குண்டுகளும் பறந்து கொண்டே இருந்த போர்க்களங்களை உள்ளடக்கிய முதல் உலகப் போர் எழுப்பிய ஆபத்தான சூழல் வீரர்களை தங்கள் உடலையும் உயிரையும் பாதுகாக்கும் பொருட்டு நிலத்தை தேடி அதனுள் அடைக்கலம் தேட வைத்தது. ஸோ ஃபர்ஸ்ட் உலகப் போர் இருக்கு இல்லையா, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அட்லீஸ்ட் நம்ம உடலையும் உயிரையுமா நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நிறைய பேர் வந்து நிலத்தை அடைக்கலமா தேடி போனாங்க. ஸோ துருப்புக்களால் தோண்டப்பட்ட அகழிகளோ குழிகளோ அவர்களை குண்டுகள் வெளியிட்ட தீயிலிருந்து பாதுகாக்க உதவின. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிலத்தை தோண்டி அகழிகள் மாதிரி குழிகள் மாதிரி அமைச்சு அதுக்குள்ள போய் பதுங்கி தங்களை காப்பாத்திக்கிட்டாங்க. ஜெர்மானியர்கள் வந்து தங்கள் காலாட்படை பிரிவிற்கு நன்றாக தோண்டப்பட்ட அகழிகளையும் அதில் மின்சாரம் மற்றும் படுக்கை வசதியும் செய்து கொடுத்தாங்க. ஸோ அந்த வீரர்களை பாதுகாக்கிறதுக்காக அகழிகளை ஏற்படுத்தி அதில் கரண்ட் கொடுத்து அவங்களுக்கு படுக்கை வசதிகள்லாம் கொடுத்தாங்க. உலகப்போரை அடையாளப்படுத்தும் அகழி முறையானது 2 முதல் 4 அகழிகள் ஒன்றனுக்கு இணையாக மற்றொன்று செல்வதே ஆகும். அதுக்குள்ளேயே வந்து 2-3 அகழிக்குள்ளேயே செல்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு அகழியையும் எதிரிகள் சுட்டாலும் சில அடிகளுக்கு மேல் தோட்டா செல்ல முடியாதபடி நேர்கோட்டில் இல்லாமல் வளைந்து நெளிந்து வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஸோ அவங்க மேலேருந்து சுட்டா கூட தோட்டா உள்ள போகாத அளவுக்கு அதை வந்து வடிவமைச்சிருக்காங்க.
அகழிகளின் முக்கிய வரிசைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்படவும் பின்புறத்தில் தொடர் இணைப்பு அகழிகளும் ஏற்படுத்தப்பட்டு அதன் வாயிலாக உணவு, வெடிப்பொருள், புதிய துருப்புகள், கடிதங்கள், ஆணைகள் போன்றவை பரிமாற்றம் செய்யப்பட்டன. ஸோ இந்த மாதிரி அகழிகள் அமைச்சு போர் செய்ததான் அகழி போர் முறை. அடுத்து கப்பல்களும் படகுகளும். முதல் உலகப் போரின் காலத்தில் ஜெர்மனி கொண்டிருந்த மிக அச்சுறுத்தும் ஆயுதம் நீர்மூழ்கி கப்பல் அல்லது யூ படகுகள் அப்படின்னு சொல்றாங்க. பிரிட்டனோட கப்பல்கள் அனைத்துமே மூழ்கடிக்கும் உத்தியை ஜெர்மானியர்கள் கடைபிடித்தார்கள். ஒரே மாதத்தில் 8,80,000 டன் கனத்திற்கு கப்பல் கடலுக்குள்ளேயே மூழ்கடிக்கப்பட்டிருக்கான். அடுத்து கியூ கப்பல்கள் பிரிட்டனோட ஜெர்மனிக்கான பதிலடியா இருந்திருக்கு. பிரிட்டன் 200க்கும் மேற்பட்ட நீராவி கப்பலையும் மீன்பிடி கப்பல்களையும் சரக்கு படகுகளையும் கொண்டு வாணிப நடவடிக்கை மேற்கொள்வது போன்று ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி யூ படகுகள் விளைவித்த ஆபத்துக்களை எதிர்கொண்டது. பிரிட்டன் கப்பல்களின் வாயிலாக ஜெர்மனியை தாக்குதலை தூண்ட செய்து பின் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் ஆயுதங்களையும் படைபலத்தையும் கொண்டு பதிலடி கொடுக்கும் உத்தியை கையாண்டுச்சு. அதுதான் இந்த கியூ கப்பல்களும் யூ படகுகளும். அடுத்து காம்ராய் போர், பேட்டில் ஆஃப் காம்ராய். இது நவம்பர் டு டிசம்பர் 1917 நடைபெற்றிருக்கு. பிரிட்டிஷாரால் அதிக அளவில் டாங்கி வகை பீரங்கிகள் பயன்படுத்தப்பட்டமை பிரான்சின் காம்ராயில் நடந்த போரில். இந்த போர்ல தான் என்ன பண்றாங்க, டாங்குகளும் பீரங்கிகளும் பயன்படுத்துறாங்க. இந்த காம்ராய் போர்ல திடீரென 340 டாங்கிகள் போர் முனையில் தோன்றியதும் ஜெர்மானியர்கள் பெரும் திகைப்பிற்கு உள்ளானாங்க. அட்ட டைத்துல 340 டாங்கிகளை கொண்டு வந்தாங்கிறதுனால ஜெர்மனியர்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இந்த போர்ல. சரிதான் காம்ராய் போர் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து கலிப்போலி படையெடுப்பு 1915 to 16. டார்டனல்ஸ் படையெடுப்பு என்றும் கூறப்படும் இப்படையெடுப்பு தோழமை நாடுகளால் ஐரோப்பாவிலிருந்து ரஷ்யாவிற்கு செல்லும் கடல்வழி பாதையை கட்டுப்படுத்தும் நோக்கோடு நடத்தப்பட்டு அதுவும் தோல்வியில முடிஞ்சிருக்கு. இந்த கலிப்போலி படையெடுப்பு போதுமான உளவு தகவல்களை சேகரிக்காததும் போரிடும் பகுதியின் தன்மையை தெளிவாக புரிந்து கொள்ளாததும் தான் துருக்கியர்களோட கடும் எதிர்ப்பும் ஒன்று சேர்ந்து படையெடுப்போட வெற்றியை தடுத்திருக்குன்னு சொல்றாங்க. தாங்கள் துவங்கிய இடத்திலிருந்து சிறிதளவே முன்னேறி கடும் சேதங்களை சந்தித்தும் அக்டோபர் மாதத்தின் பாதி வரை தோழமை நாடுகள் தவித்து கொண்டிருந்தன. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்காம அவங்க இந்த படையெடுப்பு எடுத்ததுனாலதான் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. கலிப்போலி படையெடுப்புக்கு இன்னொரு பேர் டார்டனல்ஸ் படையெடுப்பு. அடுத்து விளாடிமிர் எலிச் லெனின் அவர்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. லெனின் மத்திய வோல்கா பகுதியில பிறந்திருக்காரு. இவர் மூத்த சகோதரர் 1887 சார் மன்னரை கொல்ல முயன்ற குற்றத்திற்காக தூக்கிலிடப்பட்டார். அடுத்து கார்ல் மார்க்ஸோட சிந்தனைகளால் உந்தப்பட்ட லெனின் வெகுஜன நடவடிக்கையின் மூலமாகவே விடுதலை அடைய முடியும் என்று நம்பினார். அவர் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் ஆலை ஊழியர்களின் வாசக வட்டத்திற்கு மார்க்சியம் குறித்து வகுப்புகள் எடுத்து காலத்தை செலவழித்துக் கொண்டிருந்தார். 1895 கைது செய்யப்பட்டு சைபீரியாவில் சிறை வச்சாங்க. அதுக்கப்புறம் 1900 விடுவிக்கப்பட்ட அவர் ஐரோப்பாவின் பெருநகரங்களில் ஒரு விடுதியிலிருந்து விடுதிக்கென்று புலம்பெயர்ந்து கொண்டே இருந்தார். ஒரு இடத்துல இல்லாம ஒவ்வொரு விடுதியா மாறிக்கிட்டே இருந்தாரு. இடதுசாரிகளில் இருந்து காங்கிரசுக்கு தேர்வு செய்யப்பட்ட 43 உறுப்பினர்களை கொண்ட முக்கிய கட்சியான சமூக ஜனநாயக கட்சி 1903 லண்டனுக்கு வந்துச்சு. அங்கு அமைப்பு உத்தி போன்ற பிரச்சனைகளை முன்னிறுத்தி காங்கிரஸ் பிளவுபட்டுச்சு. போல்ஸ்விக் என்னும் ஒரு சிறுபான்மையின்மையினை லெனின் ஆதரிக்க அதுவே பின்னர் போல்ஸ்விக் கட்சியாக உருவாகியது. சிறுபான்மையாக இருந்த அவரது எதிரணியினர் மென்ஸ்விக்குகள் என்றழைக்கப்பட்டாங்க. ஸோ லெனினோட வாழ்க்கையை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராவ்டா அப்படிங்கிற ரஷ்ய சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா மெய் என்று பொருள். இதுவே சோவியத் ஐக்கியத்தின் பொதுவுடைமை கட்சிக்குரிய அங்கீகரிக்கப்பட்ட செய்தித்தாளாக இருந்திருக்கு 1918 1991 வரைக்கும். மெய் என்று பொருள்படக்கூடிய ப்ராவ்தா என்பது ஒரு செய்தித்தாள். அடுத்து பாசிசவாதம்னா என்ன? பாசிசம் என்ற பதத்தின் மூலச் சொல்லான பாசஸ்ங்கிறது லத்தீன் மொழி சொல். இது ரோமானிய தேசத்தின் அதிகாரத்தை குறிக்கும் தடிகளால் சூழப்பட்ட கோடாரியை சுட்டுவதாகும்.
பாசஸ்னா என்னது? அதுக்குரிய அர்த்தம் வந்து கோடாரி அப்படின்னு சொல்றாங்க. பாசிசம் என்பது ஒரு வகையான தீவிர அதிகாரங்களை கொண்ட உயர் தேசியவாதம் கலந்த சர்வாதிகார சக்தியையும் அதனால் வலுப்பெற்ற எதிரிகளை ஒடுக்கும் தன்மையையும் சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் மையப்படுத்தும் போக்கையும் உள்வாங்கி 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ஐரோப்பாவில் முக்கியமடைந்த ஒன்று. ஸோ பாசிசம் என்பது ஐரோப்பாவில் தான் வந்து தொடங்குச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. அதில் அந்த பாசஸ் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கோடாரி. அடுத்து தைபிங் கிளர்ச்சி, பெரும் அமைதி அப்படின்னு பொருள்படக்கூடியதான் தைபிங். இந்த கிளர்ச்சி எங்க வந்துச்சுன்னு பாருங்க. ஒரு விவசாய கிளர்ச்சியாக மட்டுமே இது துவங்கியது. ஆனால் விரைவில் அது ஹங் கிசியூ ஸ்வான் என்ற வேளாண் பின்புலத்தை கொண்டு பள்ளி ஆசிரியரின் தலைமையில ஒரு புரட்சி இயக்கமாகவே இந்த தைபிங் கிளர்ச்சிங்கிறது வடிவெடுத்ததுன்னு சொல்லலாம். அவர் மக்களிடையே சமத்துவம், நிலத்தை சமமாக பகிர்தல், பழைய சமூக வேற்றுமைகளுக்கு முடிவு கட்டல் போன்ற கருத்துக்களை எடுத்து சென்றார். 1853 இவ்வியக்கத்தின் உறுப்பினர் எண்ணிக்கை 2 பில்லியன் என்ற அளவை எட்டி நான்கிங் பகுதியை வெற்றிகரமாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு சென்றதோடு நாட்டில் 40% பகுதிகளை தனி நாடாக பாவித்து இயக்கமே நிர்வகிக்கலானது. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்ல கம்மியான பேர் தான், அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த இயக்கத்துல சேர ஆரம்பிச்சாங்க. ஆனால் தைபிங்கின் தலைமை விவசாய குடிகளின் ஏற்றத்திற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமலேயே இருந்தது. மறுசீரமைக்கப்பட்ட சீன பேரரசின் படைகள் பிரிட்டனாலும் பிரான்சினாலும் வழங்கப்பட்ட நவீன ஆயுதங்களை கொண்ட பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரியான மேஜர் கோர்டன் தலைமையில கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டது. யார் இந்த தைபிங் கிளர்ச்சியை ஒடுக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் கோர்டன். அடுத்து நான்கிங் 1864 மீண்டும் பேரரசோடு இணைக்கப்பட்டது. இதுதான் வந்து தைபிங் கிளர்ச்சி. அடுத்து அபினி போர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சீனாவோட போதைக்கு உள்ளானோரின் இறப்பால் ஏற்பட்ட மனித இழப்பின் அளவு எல்லையை மீறிய போது சட்டத்திற்கு புறம்பான அபினி வியாபாரத்தை ஒடுக்க சீன அரசு முயன்றது. அபினியை வந்து விளைவிக்க கூடாது, அதோட வியாபாரத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சீனா வந்து முயற்சி பண்ணாங்க. பிரிட்டிஷ் வணிகர்களை சீனாவின் அபினி விநியோகத்தின் முதன்மை ஆதாரமாக இருந்தாங்க. முதலாம் அபினி போர் 1842. ஸோ கேட்கலாம், முதலாம் அபினி போர் நடந்தது வந்து 1842. ஸோ இந்த போரோட இறுதியில் கையெழுத்திடப்பட்ட நான்கிங் உடன்படிக்கை பிரிட்டனுக்கு சீனாவின் கதவை திறந்துவிட்டது. சீனா ஹாங்காங்கை விட்டு கொடுத்ததோடு இழப்பீடாக ஒரு தொகையையும் வழங்கியது. முதல் போர் சீன அதிகாரிகள் கான்டன் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பிரிட்டிஷாரோட பதிவு செய்யப்பட்ட ஆரோ என்ற கப்பல் ஒன்றின் மாலுமிகளை கள்ளக்கடத்தல் குற்றத்திற்காக கைது செமைக்காகவே மூண்டது. ஸோ ஃபர்ஸ்ட் முதல் போர் ஆரம்பிச்சதுக்கு காரணம் வந்து சைனாக்காரவங்க வந்து அந்த கப்பல் மாலுமிகளை வந்து கைது செஞ்சாங்க அப்படிங்கிறதுனால தான். கப்பல் வந்து சீனர்களுக்கு சொந்தமானது என்பதோடு அதிலிருந்து மாலுமிகளும் சீனர்களே. ஆனால் ஹாங்காங் அரசு கொடுத்த அனுமதியின் பெயரில் பிரிட்டிஷ் கொடி பறக்க விடப்பட்டிருந்தது. அனுமதி அளிக்கப்பட்டிருந்த காலாவரம்பும் முடிவடைந்திருந்தது. ஆன போதிலும் ஏதாவது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி போர் நெருக்கடி கொடுத்தால் அதன் வாயிலாக அதிக சலுகைகள் பெற்றுவிடலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த பிரிட்டன் இந்நிகழ்வின் எதிரொலியாக தனது போர்க்கப்பல் ஒன்றை அனுப்பியது. போர் மூண்ட காலகட்டத்தில் தனது நாட்டின் சமபோதகர் ஒருவர் சீனாவில் கொல்லப்பட்டதாக காரணம் காட்டி பிரான்சும் பிரிட்டனோடு இணைந்து தாக்குதல் கொடுத்தது. இம்முறை பிரிட்டிஷாரையும் பிரெஞ்சுக்காரர்களும் உள்ளடக்கிய படை பீகிங்கின் கோடைக்கால அரண்மனையை அழித்தது. இறுதியாக 1860 சீனா பிரிட்டனின் உயர்வான படைபலத்திற்கு கட்டுப்பட்டு பெய்ஜிங் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டது. அது சீனாவின் துறைமுகங்கள் வியாபாரத்திற்கு திறக்கப்படவும் யாங்சே வரை வெளிநாட்டு கப்பல்கள் செல்லவும் சமய போதகர்கள் தடையின்றி தங்களுடைய பணிகளை மேற்கொள்ளவும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது. மிக முக்கியமாக அது சீனாவில் பிரிட்டிஷார் சட்டத்திற்கு உட்பட்டு அபினி வியாபாரம் மேற்கொள்ள வசதியாக இருந்தது. ஓகேவா? ஸோ பிரிட்டிஷார் தான் காரணமாக இருந்திருக்காங்க இந்த அபினிய விளைச்சல் இருக்கு. அடுத்து பாக்சர் கிளர்ச்சி. இந்த பாக்சர் அப்படிங்கிறவர் என்பது ஈஹி குவாங் என்ற சீன ரகசிய சங்கத்தை குறிக்க அயல் நாட்டினர் பயன்படுத்திய சொல்லுதான் வந்து இந்த பாக்சர் அப்படிங்கிற சொல். இதுக்கு வந்து நியாயம் மற்றும் ஒருமைப்பாட்டின் தரம் என்ற பொருள் உடையது. அந்த ஈக்யூவான் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா நியாயம் மற்றும் ஒருமைப்பாட்டின் தரம். பாக்சர்கள் பல்வேறு பின்புலத்தை கொண்டவராக இருந்தாலும் பெரும்பான்மையானோர் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட ஷாண்டோங் மாகாணத்தை பிறப்பிடமாக கொண்ட விவசாயிகளாக தான் இருந்திருக்காங்க. பாக்சர்களோட முக்கிய குறிக்கோள் என்னன்னா மஞ்சு வம்சத்தை முடிவிற்கு கொண்டு வருவதோடு முறைகேடாக சலுகைகளை பெற்று வந்த மேற்கத்தியர்களை சீனாவை விட்டு அப்புறப்படுத்தணுங்கிறதான்.
அப்புறம் வந்து தேவாலயங்களையும் அயல் நாட்டினரின் வீடுகளையும் தீக்கிரையாக்கி கிறிஸ்துவ சமயத்தை தழுவிய சீனர்களை பார்த்த இடத்திலேயே கொன்று குவித்தாங்க. பன்னாட்டு படை ஒன்று பீகிங் நகரை சூறையாடியதில் பேரரசியும் அவர் தம் அவையாரும் ஓட்டம் பிடித்தனர். ஏறக்குறைய 1 லட்சம் பேர் மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. இறந்தோரில் பெரும்பான்மையானவர் வந்து சாதாரண குடிமக்கள் என்பதும் அதில் ஆயிரக்கணக்கான சீன கிறிஸ்தவர்களும் 200 to 250 வரையான அயல் நாட்டினரும் அவங்க எல்லாமே சமய போதகர்களாக இருந்தவங்க. அவங்க எல்லாருமே வந்து இதில் இறந்து போனாங்க. அடுத்து சான் யாட் சென். இவர் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஒரு டாக்டர். இவர் வந்து ஒரு மிஷன் பள்ளியில் பயின்று அதுக்கப்புறமா மருத்துவரானார். அரசியலில் அவர் கொண்ட ஆர்வம் அவரை கிங் அரசிற்கு எதிராக 1895ஆம் ஆண்டில் கிளர்ச்சியில் ஈடுபட தூண்டியது. அக்கிளர்ச்சி தோற்றதால சன் யாட் சென் அடுத்த 16 வருஷத்துக்கு வந்து நாடு துறந்து கழிக்கும்படி ஆயிடுச்சு, நாட்டை விட்டு போகிறபடி ஆயிடுச்சு. சீன மாணவர்களிடமும் வெளிநாடு வாழ் சீனர்களிடமும் அவரது புரட்சிகர கருத்துக்களை பரப்புவதில் தனது நேரத்தை செலவிட்டார். 1905 டோக்கியோ நகரில் உருவாகிய அரசியல் கட்சி கோமிண்டாங் அல்லது தேசிய மக்கள் கட்சி என்றானது. இவர் வந்து 3 சித்தாந்தங்களை வலியுறுத்தினார்: தேசியவாதம், ஜனநாயகம், சோசியலிசம். சன் யாட் சென் வந்து 1894 வந்து சீன மறுமலர்ச்சி சங்கத்தை உருவாக்கி அதில் அவர்களின் பெருமைக்கு விதிவிலக்காக சீனா மீது அயல் நாடுகளால் திணிக்கப்பட்ட சமநிலை மீறிய 2 ஒப்பந்தங்களை சுட்டிக்காட்டினார். இச்சங்கம் அதிவேகத்தில் வளர்ந்ததோடு அதிக அளவில் இளைஞர்களை வந்து ஈர்த்துச்சு. 1912ஆம் ஆண்டு தனது பெயரை வந்து ஹோமிங் டாங் என்று மாற்றிக்கொண்டார். சன் யாட் சென்னுங்கிறத வந்து ஹோமிங் டாங்னு மாற்றிக்கிட்டாரு. இவன் அமைப்பின் உந்து சக்தியாக விளங்கிய சன் யாட் சென் ஒரு குடியரசை விரும்பினாரே அன்றி அரசியல் சாசனத்திற்கு உட்பட்ட மன்னராட்சியை அல்ல. ஸோ குடியாட்சி தான் வேணும்னு சொன்னார், மன்னராட்சி வேணான்னு சொல்லிட்டாரு. அடுத்து 1952 நவம்பர் 1 பசிபிக் பகுதியின் மார்ஷல் தீவுகளில் எலிஜலாப் அட்டோல் என்னும் இடத்துல அமெரிக்கா வந்து மைக் என பெயரிட்டப்பட்ட உலகின் முதல் ஹைட்ரஜன் அணுகுண்டை வெடித்து பரிசோதனை செய்தது. ஸோ ரொம்ப முக்கியம். முதல் ஹைட்ரஜன் அணுகுண்டு, உலகோட முதல் ஹைட்ரஜன் அணுகுண்டு வந்து பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்கா. ஸோ இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 ஆண்டுகளுக்கு பின்னால் 1955 நவம்பர் 22 வந்து சோவியத் யூனியன் தனது முதல் ஹைட்ரஜன் குண்டை வெடித்து பரிசோதனை செய்தது. அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு கழிச்சு தான் வந்து சோவியத் யூனியன், இப்போ வந்து ரஷ்யான்னு சொல்கிறோம், அந்த சோவியத் யூனியன் வந்து தன்னோட முதல் ஹைட்ரஜன் குண்டை வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அமெரிக்கா வந்து ஃபஸ்ட்டு முதல் ஹைட்ரஜன் குண்டை வந்து பரிசோதனை செய்தது. அந்த குண்டு பேர் வந்து மைக். அடுத்து பாலஸ்தீன விடுதலை இயக்கம். 1964க்கு முன்னர் ரகசிய எதிர்ப்பு இயக்கங்களுக்காக செயல்பட்ட பல்வேறு பாலஸ்தீன குழுக்களை ஒருங்கிணைப்பதற்காக பாலஸ்தீன விடுதலை இயக்கம் அப்படிங்கிறது 1964 உருவாக்கப்பட்டுச்சு. 67 ஜூன்ல வந்து நடைபெற்ற அரபு இஸ்ரேல் போருக்கு பின்னர் இவ்வமைப்பு முக்கியத்துவம் பெற்றது. 1990களில் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்குள் அடியெடுத்து வைப்பதற்கு முன்னாடி 80கள் முடிய PLO இஸ்ரேலுடன் நீண்ட நெடிய தற்காப்பு கொரில்லா போர்களில் ஈடுபட்டிருந்தது. யாசர் அரஃபாத் தான் இவ்வமைப்போட மகத்தான தலைவர் ஆவார். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டோட ஹிஸ்ட்ரி பாக்ஸ் கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.